தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையான த்ரிஷா விலங்குகள் மீது தனி பிரியம் கொண்டவராக உள்ளார். இவர் பீட்டா அமைப்பிலும் உள்ளார். இந்த நிலையில் நடிகை த்ரிஷா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு எந்திர யானை ஒன்றை வழங்கியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வீரலட்சுமி நகரில் பிரபல ஆதிசேஷ செல்வ விநாயகர் மற்றும் அஷ்டபூஜ ஆதிசேஷ வராகி அம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் வரும் ஜூலை 2ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இதற்காக கோவிலில் தினமும் பூஜைகள் நடந்து வருகிறது. இந்த நிலையில் நடிகை த்ரிஷா இந்த கோவிலுக்கு எந்திர யானை ஒன்றை வழங்கியுள்ளார். அச்சு அசலாக யானை போன்று இந்த எந்திர யானை தோற்றமளிக்கிறது. 3 மீட்டர் உயரம் கொண்டுள்ளது. இதன் எடை 800 கிலோ ஆகும். நிஜ யானையை போன்றே கம்பீரமாக தோற்றமளிக்கும் இந்த எந்திர யானைக்கு கஜா என்று பெயர் வைத்துள்ளனர். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் கோவில்களுக்கு தானமாக யானை வழங்கி வந்தார். கடந்த 2011ஆம் ஆண்டு திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயிலுக்கு ஜெயலலிதா தானமாக சுமித்ரா என்கிற சுமி என்ற யானையை கொடுத்திருந்தார். தற்போது இதே பாணியில் நடிகை த்ரிஷாவும் யானை வழங்கி வருவதாக நெட்டிசன்கள் கூறுகிறார்கள். அதே சமயத்தில் சிலர் த்ரிஷா பீட்டா அமைப்பில் இருப்பதனால் எந்திரத்தால் ஆன யானையை பரிசாக வழங்கியிருப்பதாகவும் கூறி வருகின்றனர். அச்சு அசலாகவே யானை போன்று தன் 2 பெரிய காதுகளையும் ஆட்டிக்கொள்கிறது. தும்பிக்கையை மேலே தூக்குவது போன்றும் அவ்வப்போது வாள்களை ஆட்டிக்கொண்டும் இருக்கிறது. இதே போல் நிஜ யானை பக்தர்களுக்கு தும்பிக்கையால் ஆசி வழங்குவது போன்றும் தண்ணீரை பீச்சியும் அடிக்கிறது. நேற்று இந்த யானையை கோவிலுக்கு வழங்கினர். அப்போது கோவில் நிர்வாகிகள், ஊழியர்கள், பக்தர்கள், பொதுமக்கள் வியந்து பார்த்தனர். கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கூறுகையில், கோவில்களில் யானைகள் துன்புறுத்தப்படுவதை தவிர்க்கவே தன்னார்வ அமைப்பு மற்றும் நடிகை த்ரிஷா இந்த எந்திர யானையை வழங்கியுள்ளனர் என்று தெரிவித்தனர். நடிகை த்ரிஷாவும் சென்னையை சேர்ந்த பீப்பிள் பார் கேட்டில் இன் இந்தியா என்ற தன்னார்வ அமைப்பினர் சேர்ந்துதான் இந்த ரூபாய் 6 லட்சம் மதிப்பிலான எந்திர யானையை கோவிலுக்கு வழங்கியுள்ளனர். தமிழகத்தில் முதல் முறையாக இது போன்ற எந்திர யானை கோவிலுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இதே தன்னார்வ அமைப்பு கேரளாவில் உள்ள கோவிலுக்கு வழங்கியிருந்தது. இது பற்றி பீப்பிள் பார் கேட்டில் இன் இந்தியா குழுவினர் கூறியதாவது, இது போன்ற ஒரு எந்திர யானையை கேரளாவில் உள்ள கோவிலுக்கும் கடந்த 2023ஆம் ஆண்டு வழங்கினோம். இந்த யானைக்கு இரிஞ்சாடாப்பிள்ளி ராமன் என்று பெயர் வைத்திருந்தோம். இதுதான் உலகின் முதல் எந்திர யானை ஆகும். இதையடுத்துதான் தற்போது கஜா என்ற இந்த எந்திர யானையை முதல் முறையாக தமிழகத்தில் உள்ள கோவிலுக்கு வழங்கி இருக்கிறோம். கேரளாவில் தான் இந்த யானை தயாரிக்கப்பட்டது. உயிருள்ள யானைக்கு பதிலாக இந்த எந்திர யானையை பயன்படுத்துவதால் யானைகள் துன்புறுத்தப்படுவது தவிர்க்கப்படும். இப்போது தமிழகத்தில் உள்ள 29 கோவில்களில் யானைகள் உள்ளன. எந்திர யானைகள் பயன்படுத்தும் போது யானைகள் துன்புறுத்தல் தவிர்க்கப்படும். திருச்செந்தூரில் பாகன்களை யானை கொன்றது போன்ற நிகழ்வுகளும் தவிர்க்கப்படும் என்று கூறினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.